அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்ம உபதேசம் ஜீவன் முக்தி. ஆன்மீகத்தில் மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையை அடையக்கூடிய வார்த்தை இது, ஜீவன் முக்தி. முதல் விஷயம், ஜீவன் முக்தினா என்ன, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஜீவன் என்பது உயிர் அல்லது ஆன்மா அல்லது ஜீவாத்மா. முக்தி என்பது விடுதலை. இதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இப்ப ஜீவன் முக்தி அப்படி என்றால் உயிரானது விடுதலை அடைய வேண்டும் என்று அர்த்தம். இதை பற்றி ஆழ்ந்து பார்ப்போம். எதிலிருந்து விடுதலை? இதான் கேள்வி. பிரம்மசூத்திரத்துல ஜலசரீரம் ஒரு வார்த்தை உண்டு. ஜலசரீரம் அப்படின்னா ஒரு ஆன்மா, ஒரு உயிரானது உடலை விட்டு பிரியும் போது, மரணம் அடையும் போது, அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையில் பதிந்த அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்கள் என்கின்ற, சம்ஸ்காரங்கள் என்கின்ற கர்ம வினைகள் ஆன்மாவோடு சேர்ந்து பயணம் செய்கின்றது அடுத்த பிறவிக்கு. இதுதான் ஜலசரீரம் பேரு. ஒவ்வொரு முறை நீங்கள் பிறவி எடுக்கும் போதும் நீங்கள் அந்த குறை உணர்வுகளை, குறை உணர்வு என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஆனால் இந்த உணர்ச்சி முடிச்சுகள் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா பிராரப்த கர்மம்னு இதுக்கு சொல்லுவாங்க. அதாவது 3 வகையான கர்மங்கள் உண்டு. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். சஞ்சித கர்மம் என்பது அனைத்து கர்ம வினைகளின் தொகுப்பு. அந்த கர்ம வினைகளிலிருந்து சில கர்மங்களை எடுத்து பிறப்பது பிராரப்தம்னு பேரு. வாழும் பொழுது மேலும் அதிகமான கர்மங்களை சேற்றுவது ஆகாமியம். இந்த கொண்டு வந்த கர்மங்களையே விடுதலை அடையாம மேலும் மேலும் கர்மவினைகளை சேற்றுவது மீண்டும் அது பேர் ரெக்கார்ட் ஆகுது சஞ்சீதத்துல. இது போல சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. மீண்டும் பிறக்கிறோம், இறக்கிறோம், மீண்டும் கர்மங்களை சேர்த்துறோம். இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இந்த மொத்த கர்ம வினைகளிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும். அதான் ஜீவன் முக்தி. எக்ஸாக்டான மீனிங்கே உணர்ச்சி முடிச்சுகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் ஜீவன் முக்தி என்று பெயர். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த உயர்ந்த சத்தியம் எதுக்காக நீங்க கேட்கலாம். எதுக்கு சாமிஜி இந்த உயர்ந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு கிடக்கணும்? நல்லா சம்பாதிக்க சொல்லுங்க, விடுங்க, சொல்லிக் கொடுங்க, ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னா ஜீவன் முக்தி பத்தி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியத்தோடும், மன நிம்மதியோடும், நிறைவான செல்வங்களோடும், இனிமையான உறவுகளில் பழகக்கூடிய பக்குவத்தோடும், திருப்தி தன்மையோடும் வாழ்வதற்கு அடிப்படையாக நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நகரவில்லை என்றால் இது சாத்தியம் அல்ல. காரணம் என்ன? உங்களுடைய கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு தான் அனைத்திற்கும் மூலதனம். இந்த விழிப்புணர்வு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய உயர்ந்த நிலையில் இருந்தால் தான் அது சாத்தியமாக மாறுது. அப்ப இந்த உயர்ந்த சத்தியங்களை நாம் நோக்கி நகரும் போதுதான் இந்த விழிப்புணர்வு அதிகரிக்கின்றது. கான்சியஸ்னஸ் சமுதாய வாழ்க்கையில் விழிப்படையவோ அதிகரிக்கவோ செய்யாது.
ஆன்மா என்கின்ற இந்த ஆத்ம நிலையை தியானம் செய்யும் போது அப்பொழுதுதான் விழிப்புணர்வு அதிகரிக்கின்றது. அப்ப சமுதாயத்தில் என்ன நடக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும், அனுபவங்கள், பட்டறிவு, இதுதான் கிடைக்குது. ஆனா விழிப்புணர்வு ரைஸ் ஆகாதுங்கிறேன் நான். இந்த விழிப்புணர்வு என்பதே உங்களுக்குள் இருக்கின்ற தன்மை, உணர்வு. அந்த நிலை அதிகரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உயர்ந்த சத்தியத்தை நோக்கி நகர வேண்டும். அதுல மிக உயர்ந்த ஞானம் ஜீவன் முக்தி என்கின்ற மகாவாக்கியம். எந்த உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்தால் ஜீவன் முக்தி அடையும். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதுல 2 விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். ஒன்னு, வாழும் போதே உணர்ச்சி முடிச்சுகள் இருந்து விடுதலை அடைவது ஜீவன் முக்தி. என்னது? வாழும் போதே எந்தெந்த உணர்ச்சி முடிச்செல்லாம் தொந்தரவு செய்கின்றதோ அது அனைத்திலிருந்தும் விடுதலை அடைவது, அதற்கான வழியான தியானங்களை செய்து நகர்வதும், ஞானிகளுடைய உயர்ந்த சத்தியத்தை உள்வாங்குவதும், இது போன்ற வழிமுறைகள் ஜீவன் முக்த வாழ்வை தருகின்றது. இந்த முக்தி என்கின்ற மரணத்தன்மையில் முக்தி நிலைக்கு செல்வது எப்படி, இதை பற்றி இன்னைக்கு நான் விளக்கமா சொல்லிடுறேன். உடலை விட்டு பிரியும் போது, உங்களுக்கு மரணம் ஏற்படும் போது, நீங்கள் எந்த உணர்வில் இருந்தால் அடுத்த பிறவி எடுக்க மாட்டீர்கள் என்கின்ற சூக்ஷ்ம ரகசியத்தை இது மூலமாக வெளிப்படுத்துகின்றேன். நன்கு ஆழ்ந்து கவனியுங்கள். மரணம் நிகழும் போது நீங்கள் நான் உடலை விட்டு பிரிகின்றேன் என்கின்ற விழிப்புணர்வு உங்களுக்குள் இருந்தால், எனக்கு மரணம் நடக்கின்றது, நான் உடலை விட்டு பிரிய துவங்கி விட்டேன் என்கின்ற விழிப்புணர்வோடு நடக்கின்ற மரண அனுபவத்தை நீங்கள் கவனத்தில், அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கவனத்தில் நீங்கள் கவனித்தால் நிச்சயமாக உங்களுடைய மரணம் அடுத்த பிறவானலை நோக்கி நகர்கின்றது என்று அர்த்தம். இது உங்களுக்கு புரியுதா? நீங்க பாருங்க. இந்த மரணம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, வாழ்ந்த வாழ்க்கை முறையில் நிறைவேறாத ஆசைகள் என்று சொல்லக்கூடிய கர்ம வினைகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்கின்ற கர்ம வினைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மரணம் நிகழும் போது கொந்தளிக்கும், 10 மடங்கு கொந்தளிக்கும். ஒரு எண்ணம், ஐயோ நான் வாழ்க்கை விட்டுட்டு போறேனே, என் குழந்தை என்ன ஆகுது, என் சொத்து என்ன ஆகுது, என்ன வருது, யாரு பார்த்துப்பான்னு பொங்க ஆரம்பிக்கும். இது போன்ற மன கொந்தளிப்பு உச்சத்தில் இருக்கும். அப்பொழுது உங்க விழிப்புணர்வு இருப்பது சாத்தியமில்லை. ஏதாவது ஒரு உணர்ச்சி முடிச்சல சிக்கி அந்த வலியையும் அனுபவிப்பீர்கள். அந்த உடல் அனுபவிக்க துவங்கும். அப்ப அடுத்த பிரிவு உண்டு. அப்ப இறக்கும் போது உங்களுடைய விழிப்புணர்வுடைய சக்தி ஓட்டம், உங்க உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்தை தாண்டி உயர்ந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் உடலை விட்டு பிரியும் போது இந்த கான்சியஸனோட நீங்க பிரிவீங்க. அப்ப என்ன செய்யணும்? வாழும் போதே ஜீவன் முக்த வாழ்வு வாழ்ந்தாதான் உடலை விட்டு பிரியும் போதும் நான் உடலை விட்டு பிரிகின்றேன் என்கின்ற விழிப்புணர்வு தன்மை அதிகரிக்கும். இதுதான் வாழும் போது இருக்கக்கூடிய ஜீவன் முக்திக்கும் உடலை விட்டு பிரியும் போது ஏற்படுகின்ற முக்திக்கும் என்கின்ற ப்ராசஸ். இதை செய்யாம நீ நல்லா யோசிச்சு பாருங்க. பிறந்து 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 என்னதான் செய்ய போறோம்? பல பிறவி எடுத்தாச்சு, இன்னமும் பல ஆயிரம் பிறவி பிறந்துகிட்டே இருப்போம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் எதற்காக மீண்டும் மீண்டும் உடம்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? மனித பிறவிய ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம கொடுத்துட்டே இருப்பாரா? சற்று கொஞ்சம் யோசிக்கணும். மீண்டும் மீண்டும் பிறவி எதுக்கு? இந்த உணர்ச்சி முடிச்சுகள் என்கின்ற
சம்ஸ்காரங்கள் என்கின்ற கர்ம வினை என்கின்றதை, இந்த கர்ம வினைகள் முடியும் வரை பிறவி இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க நினைச்சா கூட நிறுத்தலாம் முடியாது. அதுக்கான வழி என்ன தெரியுமா? உடலோடு வாழும் போதே நீங்க உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைவதுதான் ஒரே வழி. இத பிராக்டிஸ் பண்ணாதான் கான்சியஸ் ரைஸ் ஆகும். ஜீவனாக உடலில் இருக்கும் போதே இந்த விழிப்புணர்வு அதிகரித்து திருப்தி தன்மை என்கின்ற ஆனந்தத்தை உணர்ந்தால் மட்டும்தான் உடலை விட்டு பிரியும் போதும் இந்த ஹையஸ்ட் கான்சியஸ்ல நான் உடலை விட்டு பிரிகின்றேன் என்கின்ற ஞாபகத்தோடு நீங்கள் விடுதலை அடைய முடியும். இந்த ஜீவன் முக்தி என்கின்ற தலைப்பில் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், தொடர்ந்து இந்த உயர்ந்த சத்தியத்தை உள்வாங்கி உள்ளுக்குள் இந்த உணர்ச்சி முடிச்சில் விடுதலை அடைவதுதான் முதல் வேலை. உங்களுடைய கான்சியஸ் ரைஸ் பண்றது முதல் வேலையா பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் சைடு எஃபெக்டா மாறுங்கிற நான் உங்க லைஃப் எக்ஸிக்யூட் பண்றது வெரி ஈஸிங்கிற நான். எப்படி? கான்சியஸ்னஸ் அதிகமாயிடுச்சுன்னா சரியான புத்திசாலித்தனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எண்ணங்கள் தொந்தரவு செய்யாது. சரியான கான்சென்ட்ரேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவை. சக்தியும் புத்தியும் தேவை. என்னது? உங்கள் வாழ்க்கையை சரிவர நினைத்தது போல் வாழ்வதற்கு என்ன தேவை? சக்தியும் புத்தியும். இந்த சக்தியும் புத்தியும் உங்களுக்குள்ள கேஷுவலா நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையை நீங்க ஈஸியா வாழ்ந்துருவீங்க. அதுக்கு இந்த உயர்ந்த சத்தியங்கள் தேவை. சில பேர் நினைக்கலாம், எதுக்கு இந்த ஆன்மீகத்தை பத்தி பேசிக்கிட்டே கிடக்குறாங்க? இதுக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குருமார்கள். இந்த உயர்ந்த சக்தியம் பக்தி, ஞானம், முக்தி, சரணாகதி, பிரபஞ்ச சக்தி, பேரானந்தம், ஆத்மானந்தம், இது போன்ற உயர்ந்த சப்ஜெக்ட் வாழ்க்கைக்கு நேரடியாக பயன்படுகின்றது. திருவாசகம், திருமுறைகள், வேதாந்தம், பரிவிராஜக வாழ்க்கை, எல்லா வகையான ஆன்மீக சாதனைகளுமே, தவங்கள் எல்லாமே எதுக்கு? வாழும்போது ஜீவன் முக்த தன்மையும் உடலை விட்டு பிரியும் போது முக்தி என்கின்ற உணர்வுக்குள் செல்வதற்காக. இதற்காக தான் இயற்கை சக்தி இதை நடத்தி கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் பாருங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்? அதனாலதான் கோயிலுக்கே போறாங்க. கொஞ்சம் மன பாரங்கள் குறையும். இந்த உயர்ந்த விஷயங்கள் எல்லாமே மனிதனுக்குள் இருக்கின்ற உணர்ச்சி முடிச்சுகள் என்கின்ற பிராரப்த கர்மத்திலிருந்து விடுதலை அடைவதற்காகத்தான். இது வெறும் கதை அல்ல, இது உண்மை. தொடர்ந்து உயர்ந்த சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உயர்ந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் உள்வாங்கி உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப லைஃப் நினைச்சாவே லோட் ஆகுது. ஏன்? உங்கள் நினைச்சாவே லோட் ஆகுது. ஏன்? உங்க வாழ்க்கை வாழக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவ்வளவுதான். சோ அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு தேவையே கான்சியஸ்னஸ் தான். ரைசிங் யுவர் கான்சியஸ்னஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. இந்த ரைசிங் யுவர் கான்சியஸ்க்கு நேரடியான வழி இந்த ஆன்மீக சத்தியங்களை மீண்டும் மீண்டும் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்வது. அந்த ஆன்மீக சத்தியத்தில் உயர்ந்த சத்தியமாக நான் அனுபவிப்பது, வெளிப்படுத்துவதும் ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வு. இந்த ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வுக்குள் நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை உள்முகமாக அனுபவிக்க கான்சியஸ் சிம்பிளா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது.
இந்த ஜீவன் முக்தி என்கின்ற சத்தியம் மிகப்பெரிய ஒரு தெளிவை தந்து, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனித்து அதிலிருந்து விடுதலை செய்வதற்கான வழியில் துவங்குகின்றார்களோ அவர்கள் ஜீவன் முக்திக்குள், பிறவா நிலைக்குள் நடக்க துவங்குகின்றார்கள். இதுதான் அடுத்த பரிணாமமாக மாறுகின்றது. எப்படி 5வது அறிவிலிருந்து 6வது அறிவாகிய மனிதன் பிறந்தானோ அதே போல் 6வது அறிவில் பிறக்கின்ற மனிதன் அடுத்த பரிணாமம் என்கின்ற பிறவா நிலைக்கு நகர்வதற்கு இதுதான் முதல் நிலையாக, அடிப்படையாக நடக்கக்கூடிய முதல் அனுபவம். மீண்டும் சொல்கின்றேன், உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் கவனித்து அதிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வழிகளில் பயணம் செய்வதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை. அதை விடுதலை பண்ணிக்கொண்டு உள்முகமாக இந்த ஆத்மானத்தில் நிலை பெறுவது. இதற்காகத்தான் பரம்பொருள் இறைசக்தி உங்களுக்கு மனித பிறவியை தந்தது, வேற எதற்காகவும் இல்லை. வேற எதற்காக நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே வெளியுறத சாதிச்சுக்கிட்டு டிப்ரெஷன் ஆகிறதுக்கா ஓடிக்கிட்டே இருக்கிறது? எதற்காக ஓடுறனே தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். எதுக்காக? சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அப்படி வாழ்றோமா? எதிர்பார்க்கறது 24 மணி நேரம் சந்தோஷம், அது கிடைக்குதா? இல்லையே. எல்லாம் அடைஞ்சிடறோம், ஆனா அனுபவிக்கின்ற தன்மையே இல்லையே. நினைச்ச ஃபுட்டை வாங்கியாச்சு, ஆனா அனுபவிக்கின்ற தன்மை உங்களுக்கு இருக்கா? அதை வாங்கி வச்சுட்டு வேற நினைச்சிட்டு பாதியில குடிக்கிறது. எல்லாமே பாருங்க, இந்த அனுபவிக்கின்ற தன்மையை நம்ம ரெடி பண்றது இல்ல. இதெல்லாம் செஞ்சிடறோம், ஆனா என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த தன்மை தான் ஜீவன் முக்தி என்று சொல்கின்றேன். நீங்கள் நிகழ்காலத்தில் நடப்பவை யாவையும் அனுபவித்து ருசித்து அதை உணர்வதற்கு இந்த ஜீவன் முக்தி என்கின்ற தன்மை தேவை. உங்களுடைய ஜீவன் உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் நிகழ்காலத்தில் நீங்கள் முழுமையாக வாழ்வீர்கள், நிகழ்காலத்தில் முழுமையாக ஆனந்தத்தில் இருப்பீர்கள், தெளிவாக சிந்திப்பீர்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்கின்ற விழிப்புணர்வு இருக்கும். வாழும் போதே ஜீவன் முக்த தன்மையில் வாழ்ந்து உடலை விட்டு பிரியும் போது அதே விழிப்புணர்வோடு இருந்து நான் உடலை விட்டு பிரிகின்றேன் என்கின்ற கான்சியஸோட நீங்க பிரிஞ்சு நீங்கள் இயற்கை சக்தியோடு பேரானத்தோடு நீங்கள் கலப்பதை இணைவதையும் உணர முடியும். இதை உணர்வீர்கள். அதான் பிறவா நிலை. அன்கான்சியஸா அப்படியே நடக்கிறது பிறவா நிலை அல்ல. அப்படியே நடந்துங்க, அது மாயை, மித்து. உங்களுக்கு தெரியணும். சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா? அதே போல இந்த பிறவா நிலை நடக்கும் போது அந்த அனுபவம் நடக்கும். நீங்க உடலை விட்டு பிரிஞ்ச அடுத்த கணம் இந்த பேரானத்தில் இணையறதே உங்களுக்கு ஃபீல் ஆகுங்கிற நான். அந்த உணர்வுக்குள்ள போறதான் கம்ப்ளீட் லிபரேஷன். இதை நோக்கிதான் இயற்கை சக்தி எல்லா ஜீவராசியும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இறப்பையும் கொடுக்குது, பிறப்பையும் கொடுக்குது, இடைப்பட்ட வாழ்க்கையும் கொடுக்குது. இதை ஃபீல் பண்ணிட்டோம்னா, இதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம்னா உங்க லைஃப் உங்க கையில இருக்கிற ஆரோக்கியம் உங்க கையில, செல்வம் உங்க கையில, ரிலேஷன்ஷிப் உங்க கையில தான். நீங்க நினைச்சதா செய்யணும். இப்ப பாருங்க, அது நினைச்சதா செஞ்சுட்டு கிடக்குது. நம்ம நினைச்சமே நடக்கவே மாட்டேங்குது. அது பின்னாடி ஓடிக்கிட்டே கிடக்குறோம். இந்த டக் ஆஃப் வார்லயே வாழ்க்கை முடிச்சிருது. இது இல்ல பரவ, அடுத்து வேற பேராசை, அது பின்னாடி ஓடுறது. காலங்கள் போய்கிட்டே இருக்கு மரணத்தை நோக்கி. சற்று ஆழ்ந்து உள்ளுக்குள் சிந்தியுங்கள்.
உங்கள் ஜீவனுக்கு முக்தியை தருவதுதான் அடிப்படையான நோக்கம். இந்த ஜீவனுக்கு விடுதலை தர வேண்டும். இதற்காக ஒரு மனிதன் லட்சியத்தை தீர்மான அடுத்த கணம் பிரபஞ்ச சக்தி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் தர துவங்கும். இது நான் சொல்கின்ற சத்தியமான வார்த்தை. இந்த சத்சங்கத்தின் கேட்கும் போதே என் வாழ்க்கையின் லட்சியம் ஜீவன் முக்த வாழ்வும் ஜீவன் முக்திக்குள் செல்வதும் தான் என்று முடிவெடுத்தால் பிரபஞ்ச சக்தி இக்கணமே உங்கள் வாழ்க்கையை இனிமைத்தன்மையோடு நகர்த்த துவங்கும். காரணம் என்ன? அதுதான் அதோட நோக்கமும். இயற்கை சக்தியோட நோக்கமும் உங்களுடைய நோக்கம் ஒன்றிணையும் போது அனைத்து வகையான கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்களாக மாற்றுங்கிற நான். இதை நோக்கி நகருங்கள். ஜீவன் முக்தி நோக்கி நகருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்தத்தை நோக்கி நகருங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கின்றேன்.